பழனி அப்படிங்கிறது ஏன் பெருமையாக இருக்குன்னு கேட்டால், திருச்செந்தூரும் பெருமை தான். பழனிக்கு என்ன பெருமை அப்படின்னு கேட்டால், ஒரே கல்லில் 2 மாங்காங்கிறது பழனியில் மட்டும்தான். ஓகே. மாங்காய், மாம்பழம், ஞானப்பழம் அப்படின்னு பழனிக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும், எவ்வளோ சிறப்புகள் இருந்தாலும், பழனியில் 2 படைவீடு இருக்குது. ஓகே. எல்லாரும் படைவீடு மேலே இருக்கிறது நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கீழே இருக்கிற திரு ஆவினன்குடி அது 3ஆம் படைவீடு. அதுதான் நக்கீரர் பாடினது. மேலே இருக்கக்கூடிய 5ஆம் படைவீடு எது? மேலே இருக்க தண்டாயுதபாணி சுவாமி இருக்காரு பார்த்தீங்களா, அது வந்து 5ஆம் படைவீடு. ஒரே இடத்துல 2 படைவீடு இருப்பது அப்படின்னா அது பழனியில் மட்டும்தான். ஓகே. அதனால பழனி மலைக்கு போய் மலைக்கு மேலே ஏறி முருகனை கும்பிட்டாதான் புண்ணியம் அப்படின்னு கிடையாது. புண்ணியம் தான். பழனி மலையை சொன்னாலே புண்ணியம். பழனி மலைக்கு போய் அந்த ஊரை தொட்டு கும்பிட்டா புண்ணியம். பழனி மலைக்கு போயிட்டு வந்தாங்க பாருங்க, அவங்க காலை தொட்டு கும்பிட்டா புண்ணியம். பழனி மலைன்னு சொல்றாங்க பாருங்க, நம்ம சில பேர்த்துக்கு வாயில சொல்ல வராது. பழனி மலைன்னு சொல்றாங்கல்ல, அவங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கினா புண்ணியம்னு நான் சொல்லல, அருணகிரிநாதர் சொல்றாரு.